விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுள்ளது. பல்வேறு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சன் செய்தியாளர் பாலவேல். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தமிழக அரசு விதித்த தடையை எதிர்த்து நடிகர் கமலஹாசன் சார்பில் தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தின் மீதும் விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. இந்த தீர்ப்பு 8:30 மணி அளவில் வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது சற்று காலம் தாழ்த்தி இரவு 10 மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதாவது காலை இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கியதிலிருந்து மாலை வரை இந்த வழக்கின் மீதான விசாரணைகள் நடந்து முடிந்தன. அப்போது இந்த வழக்கு குறித்த தீர்ப்பை இரவு 8:30 மணிக்குள் வழங்குவதாக அறிவித்திருந்தார். சற்று காலம் தாழ்த்தி இப்பொழுது இரவு 10 மணிக்குள் இந்த வழக்கு குறித்த தீர்ப்பை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். முதலில் நடிகர் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர், அதற்கடுத்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் தடை கோரி தமிழக அரசிடம் மனு கொடுத்த 23 இஸ்லாமிய அமைப்புகளை உள்ளடக்கிய அனைத்து இஸ்லாமியர் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு வழக்கறிஞர் என அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களது வாதத்தை முன்வைத்தனர். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெறப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், அதாவது இந்த விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு பெறப்பட்டுள்ள சான்றிதழ் செல்லத்தக்கதல்ல என்றும் தமது வாதத்தை முன்வைத்தார். அதற்கு நடிகர் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞரும் மத்திய தணிக்கை குழுவினுடைய வழக்கறிஞரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்படியாக இந்த வழக்கினுடைய விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். தற்போது இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகே விஸ்வரூபம் திரைப்படம் வெளிவருமா, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சார்பாக இந்த தீர்ப்பு வெளிவருமா, அல்லது நடிகர் கமலஹாசனுக்கு சார்பாக இந்த திரைப்படம் வெளிவருமா, அதாவது நடிகர் கமலஹாசன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேரளா மற்றும் ஆந்திராவில் இந்த திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் அங்கே எந்தவிதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படவில்லை, எனவே தமிழகத்திலும் இந்த திரைப்படத்தை அனுமதிக்க வேண்டும், பெரும் பொருட்செலவை இந்த திரைப்படம் வெளிவராவிட்டால் தாங்கள் பெரும் பொருட்செலவை சந்திக்க நேரிடும் என்று தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கின்றனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்குவதாக அறிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகே யாருக்கு சாதகமாக அமையும். முல்லா உமர் பற்றிய ஆதாரம் நடிகர் கமல்ஹாசன் விசாரிக்க வேண்டும் என்று காரைக்குடியைச் சேர்ந்த எழிலரசன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் விஸ்வரூபம் படத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி போலீஸ் பாதுகாப்புடன் திரைப்படத்தை திரையிட உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் தனது மனுவில் கூறியிருந்தார். ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு, கேரளால மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்க இருக்கிற முஸ்லிம்ஸால எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டிலே அதே மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுங்க. ஒரே ஒரு கிராமத்திலே கேஸ் அவர் மென்ஷன் பண்ணி, சங்கரப்பாவுடைய கேஸை மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறமா கடைசியில் பிரகாஷ் ஜாவுடைய கேஸை மென்ஷன் பண்ணி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நான் பார்க்க முடியல, படத்தை பார்க்க முடியல இல்லைன்னு சொன்னா நாங்கள் வெளியூர்ல போய் பார்க்கறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா இங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அதே மாதிரி முல்லா உமர் மொசாமா பின் லாமனுடைய ஒரு சம்பந்தி, அவர் 1 வருடமாக மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் தங்கியிருந்து தான் சொல்லப்பட்டிருக்கிற தஸ்தாவேஜுகள் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிற கம்ப்ளைண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் ராஜ்குமார் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் கமல்ஹாசன் இருக்கிறதா சொன்னாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதை சொன்னதுக்கு அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகி திங்கட்கிழமைக்குள்ளார நாங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சொன்னாங்க. இதனிடையே விஸ்வரூபம் படத்தை தடை செய்ய கோரி ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டுள்ளதால் படத்தை திரையிடக்கூடாது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அந்த மனு மீதான விசாரணை புதன்கிழமை நடைபெறும் என்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியோர் மீது கடும்